கல்வி நிறுவனங்களில் உள்ள சாதி மற்றும் சமூக அடையாளங்களை நீக்க வேண்டும் அல்லது அந்த கல்வி நிறுவனங்களின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திராவிடர் தளம் அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கல்வி நிறுவனங்களின் சாதிய அடையாளங்களை 4 வார காலத்திற்குள் அகற்ற வேண்டும் என்று கடந்த ஏப்ரல் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அதனை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவ்வாறு சாதிய அடையாளங்களை அகற்றாத கல்வி நிறுவனங்களின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி திராவிடர் தளம் அமைப்பினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். நீதிமன்றம் கூறியதை நடைமுறைப்படுத்தாவிட்டால் அந்தந்த கல்வி நிறுவனங்கள் முன்பு தங்களது பிரச்சாரம் துவங்கும் என்றும் அந்த அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். திராவிடர் தளம் சார்பில் இன்னைக்கு கலெக்டரேட் மனு கொடுக்க வந்திருக்கோம், விண்ணப்பம் கொடுக்க வந்திருக்கோம். திராவிடர் தளம் சார்பிலையும் எங்களுடைய துணை அமைப்புகள் ஆதித்தமிழர் பேரவை, தமிழ் புலிகள் மற்றும் திராவிட சுயமரியாதை தோழரும் எல்லாரும் கலந்து நாங்கள் வந்து இங்க விண்ணப்பம் கொடுக்க வந்திருக்கோம். விண்ணப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்லூரிகள்லயும் பள்ளிகள்லயும் வந்து ஜாதி பெயர் அடையாளங்களோட இயங்கக்கூடிய பள்ளிகள் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சுற்றறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. அதாவது 2025 ஏப்ரல் மாசம் 16ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. எல்லா ஜாதி பெயர்களும் எடுக்கணும், பள்ளி கல்வியில கல்லூரிகள்ல பின்னால பெயருக்கு பின்னால ஜாதி பெயர்களோட இயங்கக்கூடியதை இங்க ஜாதி பெயர் அடையாளங்களை எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க. அது 4 வாரங்கள்ல எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தீர்ப்பணு கொடுத்திருக்காங்க. அது எல்லா மாவட்டங்கள்லயும் தொடர்ந்து திருப்பூர், ஈரோடு, இப்ப கோவையில் இந்த வாரத்துல நாங்க கொடுத்திருக்கோம். இது வந்து இந்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல திராவிடர் தளம் சார்பில் எந்தெந்த கல்லூரியிலையும் பள்ளிகள்லையும் அந்த ஜாதி அடையாளங்களோட இயங்குதோ அங்கெல்லாம் எங்களுடைய பிரச்சாரமும் போராட்டமும் நடைபெறும் அப்படின்னு சொல்லுவோம். அதை நாங்க அடுத்த கட்டமா நாங்க எடுக்க போறோம். இன்னைக்கு நாங்க இங்க உள்ள விண்ணப்பம்